உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே இருந்த மிகப்பெரியதொரு பிரச்சினை இந்த சைபர் செக்யூரிட்டி, AI, IT, இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலே மிக காலதாமதமாக இருந்தது. மக்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்களை எதிர்நோக்கினார்கள். அவர்களுடைய தரவுகளை சில நிறுவனங்கள் களவாக எடுத்து கொடுக்கப்பட்டது. அதற்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவ்வாறு செய்பவர்களுக்கான குற்றங்கள் தொடர்பான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. போலீசார் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவைகள் உரிய முறைப்படி சட்ட ரீதியாக அவற்றை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கவில்லை. பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வங்கிகளிலே இருந்து பணப்பரிமாற்றம், அதே போன்று அவர்களுடைய சொந்த உரியவருக்கு தெரியாமலேயே வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி களவாடிய பல ஆயிரம் சம்பவங்கள் நாட்டிலே இருக்கிறது. அதற்காக போலீசிலே முறைப்பாடு செய்தாலும் உரிய முறைப்படுவதற்கான விசாரணைகள் இடம்பெறவில்லை. விசாரிப்பதற்கான சட்டமூலங்கள் இல்லை, அல்லது தண்டிப்பதற்கான சட்ட திருத்தங்கள் இருக்கவில்லை, அல்லது தொடர்பான உபகரணங்கள், எக்யூப்மெண்ட்ஸ் அந்த போலீஸ் நிலையங்களில் இருக்கவில்லை. ஆகவேதான் அந்த குற்றச் செயல்கள் அதிகரித்து கொண்டு வந்தது. ஆக அந்த வகையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை இந்த சபையிலே சமர்ப்பித்து நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிகவும் நன்றியோடு அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம். அரசாங்கத்தினுடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய பூரண நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். குறிப்பாக இந்த இவ்வாறான ஒரு முயற்சி, குறிப்பாக இந்த அரசாங்கம் ஜனாதிபதியுடைய தலைமையிலே டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் மயமாக்கல் என்கின்ற ஒரு புதிய அந்த திட்டத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலே அமெரிக்கா, இந்தியா, ஏனைய நாடுகள், குறிப்பாக நமக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியா, ஒவ்வொரு நிமிடமும் அதனுடைய தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு போகிறது. தொழில்நுட்பத்திலே மாறிக்கொண்டு போகின்ற போது நாம் இன்னும் அந்த தொழில்நுட்ப துறைக்கு நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ளவில்லை. எங்களுக்கு தேவையான நாங்கள் டிஜிட்டலைசேஷன் அல்லது எங்களுடைய தரவுகளை, டேட்டாஸை சேமிப்பதற்கான டேட்டா, அதற்கான சென்டர்ஸ், அதற்கான வசதிகள், ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இலங்கை முழுவதும் அது தொடர்பான உபகரணங்களை நாங்கள் மொபைல் போன்ஸ் அல்லது வேறு பல்வேறுபட்ட உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதற்கான வழிகளை செய்கிறோம். ஆகவே இந்த விடயங்கள் உலகம் எவ்வாறு முன்னேறி கொண்டு போகிறதோ அந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்ப நாங்களும் எங்களுடைய நாட்டை நாங்கள் முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் ஒரு இலங்கையிலே மிகச்சிறந்த இந்த துறையிலேயே சிறந்த ஒருவர் தான் டாக்டர் ஹான்ஸ் விஜயசூரிய. அவர் இதற்கு பொறுப்பாக சேர்மனாக நியமித்து ஒரு குழுவை நியமித்து இன்று மிகச் சிறப்பான முறையில் அந்த துறையை கட்டியெழுப்ப அவர் அந்த பணிகளிலே ஒன்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த சட்ட திருத்தம் மூலம் எதிர்காலத்தில் இதனை செய்வதற்காக. ஆகவே இதில் இன்னும் சில குறைகள் இருக்கிறது. இதற்கு தேவையான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். இந்த டிஜிட்டல் முறைமையை நாங்கள் கொண்டு செல்வதற்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் அல்லது எங்களுடைய டேட்டாஸை பாதுகாப்பதற்கான அந்த வசதி சென்டர், அதற்கான வசதிகள் எங்களுடைய நாட்டிலே இல்லை. அதற்கு தேவையான ஒழுங்குகளை, வசதிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான பொறிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். எவ்வாறு எங்களுடைய அந்த தரவுகளை நாங்கள் பாதுகாக்கப் போகின்றோம், நாங்கள் அதனை டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற போது எவ்வாறு அந்த தரவுகளை நாங்கள் பாதுகாக்கப் போகிறோம், அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆகவே அரசாங்கத்துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தில் இருக்கின்ற சகல நிறுவனங்கள், சகல துறைகளையும் டிஜிட்டலைசேஷன் பண்ணுகின்ற போது ஒரு பாரிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த தரவுகளை பாதுகாப்பதற்கான அந்த சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்குவது. ஆக அது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். என்றால் அந்த டிஜிட்டல் பண்ணுகின்ற நேரம் அது பின்னால் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை அவசரமாக காண வேண்டியது. ஆகவே இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அதே போன்று AI அல்லது IT அல்லது சைபர் செக்யூரிட்டி இந்த துறைகளிலே நமது மக்களுக்கு நாங்கள் அறிவூட்ட வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள், ஆபீசர்ஸ்,
பப்ளிக் அதே போன்று இதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் உண்மையிலேயே நாங்கள் கவலையை அடைய வேண்டும். இலங்கையிலே பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற, உதாரணத்துக்கு இலங்கை பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற ஐடி சிலபஸ் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு சிலபஸை தான் இன்னும் நாங்கள் எங்களுடைய யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் படிப்பிக்கிறோம். அந்த சிலபஸ்களை கூட நாங்கள் இன்னும் மாற்றவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் ஐடி மாறிக்கொண்டிருக்கிறது, ஐடியினுடைய தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியா உட்பட நாடுகளிலே ஏஐ சைபர் செக்யூரிட்டி என்று மிக வேகமாக அவர்களுடைய பல்கலைக்கழகங்களிலே ஒவ்வொரு வருடமும் சிலபஸை மாற்றிக்கொண்டு போகிறார்கள். கௌரவ தவிசாளர் அவர்களே, ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அதனை மாற்றுகிறார்கள், சிலபஸை மாற்றுகிறார்கள். உரிய அதுக்கு தேவையான பிராக்டிக்கல் சென்டர்ஸ், பிராக்டிக்கல் ட்ரைனிங் அதைகளை அவர்கள் அந்த பல்கலைக்கழகங்களிலே கொடுக்கிறார்கள். கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்ளீட்லி அது மாற்றமாகிக் கொண்டு போகிறது. ஆனால் இன்னும் எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே நாங்கள் மிக பழமை வாய்ந்த அந்த கம்ப்யூட்டர்களை அதைத்தான் நாங்கள் படிப்பிக்கின்றோம், அதைத்தான் நாங்கள் அவர்களுக்கு பழக்குகின்றோம். அந்த பழைய சிலபஸை தான் நாங்கள் இன்னும் எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே நாங்கள் படிப்பிக்கின்றோம். இவர்கள் பல்கலைக்கழகங்களிலே படித்துவிட்டு பட்டதாரியாக வெளியே வருகிறார்கள். ஆனால் அவர்களால் ஆன்லைன் ஒர்க்கிங் என்ற ஃப்ரீலான்ஸ் அந்த ஒர்க்கை கூட அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஒரு சாதாரணமான இன்றைய புதிய தொழில்நுட்பத்தை அவர்களால் ஏஐ அல்லது சைபர் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அவர்களுக்கு அதிலே செய்ய முடியாது. உதாரணமாக நாங்கள் அறிந்த வகையிலே நான் இந்த ஸ்லெப்ஸ்கமுடைய ஸ்ரீலங்கா அசோசியேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸுடைய அந்த ඔබතුමාගේ කාලය තව විනාඩි 2යි ගරු මන්ත්‍රී. அந்த அறிக்கையை பார்க்கின்ற போது இலங்கையினுடைய கோட்டா ஒரு வருடத்துக்கு 8000 ஆன்லைன் ஒர்க் பண்றதுக்கான ஆட்களுக்கான கோட்டா இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே அதற்கு தேவையான நபர்கள் இல்லை. உண்மையிலேயே அதற்குரிய ஆட்கள் இலங்கையிலே இல்லாததால் நாங்கள் ஒரு வருடத்திலே 600-700 பேர் அளவிலே தான் இலங்கையிலிருந்து அந்த ஆன்லைன் ஜாப் செய்வதற்காக தெரிவு செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த 8000 பேரையும் எங்களுடைய அதுமேதகு ஜனாதிபதிகளும் இந்த பாராளுமன்றத்தில் பேசுகின்ற சொன்னார்கள். அந்த 8000 பேரையும் இலங்கை அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயிற்றுவித்து ஏஐ சைபர் செக்யூரிட்டி ஆன்லைன் ஒர்க்கிங் போன்ற தொழில்நுட்ப துறையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பயிற்சியை கொடுத்து பல்கலைக்கழக பட்டதாரி ஏனைய தனியார் பல்கலைக்கழக அதற்கான பயிற்சிகளை கொடுக்க முடியுமாக இருந்தால் 8000 பேருக்குரிய அந்த கோட்டாவை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் $5 பில்லியன் எங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக நாங்கள் பெற முடியும். அந்த மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கௌரவ பிரதி அமைச்சர்கள், கௌரவ அமைச்சருக்கு, கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள், நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்க பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாமல் இருந்தால் தனியார் பல்கலைக்கழகங்களோடு நீங்கள் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாத ஏலெவல் படித்த மாணவர்கள் ஊடாக தனியார் பல பல்கலைக்கழகங்களினூடாக நீங்கள் அந்த அவர்கள் ஆன்லைன் ஒர்க்கிங் என்ற அதற்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதுக்கு தேவையான அறிவை நாங்கள் அவர்களுக்கு போட்ட வேண்டும். அது தொடர்பான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இந்த டிஜிட்டலைசேஷன் என்கின்ற அந்த மயமாக்கம் என்பது வெறும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் அல்ல, இட்ஸ் நாட் a small subject. இது ஒரு பாரிய சப்ஜெக்ட். இது எல்லா துறைகளிலுமே பொதுமக்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசு நிர்வாகம், நீதிமன்றம், போலீஸ் நிலையம், பாடசாலைகள், பல்கலைக்கழகம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். ஒரு பாரிய நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த டிஜிட்டலைசேஷன் என்பது ஸ்மால் சப்ஜெக்ட். அதனை செய்வதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இதற்காக எல்லோரும் அதற்கான பங்களிப்புகளை செய்ய வேண்டும். ගරු මන්ත්‍රීතුමනි, ඔබතුමාට තව විනාඩි 4ක කාලයක් ලැබෙනවා අමතරව. தேவையா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஆகவே கௌரவ தவிசாளர்களை உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். ஆகவே இந்த முயற்சி உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. ஜனாதிபதிகள் கூட தன்னுடைய மூலாசன உரையிலே இந்த சபையிலே உரையாற்றினார்கள். நாங்கள் அந்த எங்களுடைய உரிய முறைப்படி எங்களுடைய டிஜிட்டலைசேஷன் அல்லது எங்களுடைய இளைஞர்களுக்கான பயிற்சிகளை கொடுக்க முடியுமாக இருந்தால்
5 billion rupees, $5 billion every year additional income எங்களால் foreign exchange கூட்டிக் கொள்ள முடியும். கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த கோட்டாவிலே 700 பேரை மாத்திரம்தான் நாங்கள் only 700 இந்த நாட்டிலிருந்து ரெக்ரூட் பண்ணப்படுகிறது. பேலன்ஸ் அவ்வளவு இந்தியாவிலிருந்து ரெக்ரூட் பண்ணுகிறார்கள் இந்த சிலெஸ்கோம் அல்லது ஃபாரின் கம்பெனிஸ். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். புத்துமா மேகனப்பட்ட விடகரண்டோனே அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இதனை செய்ய முடியாது. சில நேரங்களில் அதற்கான முதலீடுகள் சில நேரம் கிடையாது. தனியார் பல்கலைக்கழகங்களிலே இதற்கான முயற்சிகளை எடுத்து ஆன்லைனிலே எங்களுடைய இளைஞர்கள் அந்த ஏஐ தொழில்நுட்பம், சைபர் செக்யூரிட்டி, ஏனைய துறைகளிலே அவர்களுக்கு நவீன மாடர்ன் சிலபஸ்களை அதற்கு சிலெஸ்கோம் எப்பொழுதும் ஆயத்தமாக உதவி செய்வதற்கு நான் அவருடைய அறிக்கைகளை பார்த்தபோது அவர்களுடைய ஒத்துழைப்புகளை பெற்று அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், யூரோப்பியன், எங்களுடைய மற்ற ஜப்பானீஸ் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆன்லைன்ல ஒர்க் பண்ணுவதற்காக நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் பயிற்சிகளை வழங்க முடியுமாக இருந்தால் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை அரசாங்கம் மாத்திரமல்ல, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாத்திரமல்ல, எங்களுடைய சமூகத்திலே, நாட்டிலே, இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்றால் இன்று இளைஞர் யுவதிகள் சாதாரண தொழில்களில் ஈடுபடுவதில் அவர்கள் விருப்பம் குறைவு. கடந்த காலங்களை போன்று விவசாயம் செய்வதிலும் வயல்களிலே ஏனைய வர்த்தகத்தில் ஈடுபடுவதில் ஆர்வம் காட்டுவதில் இன்று அவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் எல்லாம் இந்த புதிய தொழில்நுட்பம் தான். இந்தியா இன்று எங்கேயோ முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் எவ்ரி மினிட் அவர்களுடைய தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சிலபஸ், எங்களுடைய சிஸ்டம் எல்லாமே நாங்கள் இன்னும் அந்த பழைய முறையிலே தான் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் கல்விகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே பல்கலைக்கழகத்திலே 3 வருஷம் 4 வருஷம் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுவிட்டு இறுதியிலே எடுக்கின்ற அந்த பட்டத்தை கொண்டு இன்று வெறும் பாடசாலைகளுக்கு போய் வெறுமனே ஒரு ஐடி ஆசிரியராக மாத்திரம்தான் அவர்களால் செயற்படுத்த முடியும். அதற்கு அப்பால் சென்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு பங்களிக்க முடியாத ஒரு நிலையிலே ஒவ்வொரு ஐடி கிராஜுவேட்ஸும் இருக்கிறார்கள். ஆகவே பல்கலைக்கழகம் தொடக்கம் அந்த சிலபஸிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கௌரவ அமைச்சர் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கல்வி அமைச்சோடு இணைந்து நாங்கள் அறிந்த சில நேரங்களில் அந்த பல்கலைக்கழகங்கள் சிலபஸை மாற்றுவதற்கு யூஜிசிக்கு அனுப்பினால் ஆஃப்டர் 1 இயருக்கு பிறகுதான் அதில் இருக்கிற கேள்விகளுக்கு கூட பதில் அனுப்புகிறார்களாம். அது இப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு பூரண ஒத்துழைப்பு நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுத்து உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். உங்களுடைய அரசாங்கம், ஜனாதிபதி இந்த டிஜிட்டலைசேஷனை கொடுக்கின்ற முக்கியத்துவம் உண்மையிலே பாராட்டத்தக்கது. இது என்றோ இந்த பணிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலே அது நல்ல ஒரு வரவேற்க ஒரு விஷயம். ஆகவே இது வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குட்பட்ட விஷயம் அல்ல, ஒரு பாரிய சப்ஜெக்ட்ஸ். ஆக அதற்காக நீங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அதனை நீங்கள் வளப்படுத்த வேண்டும் என்று இதில் இருக்கிற குறைகளையும் அவற்றை நிவர்த்திப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.